Dear students, the first video would continuity பாருங்க. அடுத்த டைட்டில் next topic என்ன அப்படின்னா advantages of AC in long distance power transmission அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஜென்ரலாக நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டொமஸ்டிக் பவர் சப்ளை ஆகட்டும் அல்லது ஃபேக்ட்ரிஸு அல்லது வேறு எந்த இண்டஸ்ட்ரியலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஏசி கரண்ட்டு, ஏசி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு இல்லையா, அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் கூட பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் பாக்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க, ரெட் கலர் சிம்பிள் மாதிரி போட்டு இது போட்டிருக்காங்க, பார்த்துருக்கீங்களா 230 வோல்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது 230 வோல்ட்னா என்ன அர்த்தம்னா 230 வோல்ட் பொட்டென்ஷியல் மின்னழுத்தம், பொட்டென்ஷியல் அங்கே 230 வோல்ட் கரண்ட்டை வந்து பாஸ் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இப்போ இங்கே என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த ஏசி கரண்ட்டை எப்படி லாங் டிஸ்டன்ஸுக்கு பாஸ் பண்ணுறோம், ஃபஸ்ட் பாயிண்ட். ஓகே, இதுக்கு முன்னாடி டாபிக் வந்து காப்பர் லாஸு, ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் எல்லாம் பார்த்தோம். இந்த 4.6.3 பாருங்கள், த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏசி இன் லாங் டிஸ்டன்ஸ் பவர் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்கிறோம். பவர் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா எலக்ட்ரிக் பவர் ஆர் எலக்ட்ரிக் கரண்ட்டை லாங் டிஸ்டன்ஸுக்கு என்ன பண்ணுறோம், டிரான்ஸ்மிட் பண்ணுற மெத்தட். த எலக்ட்ரிக் பவர் இஸ் ப்ரொடியூஸ்டு இன் லார்ஜ் ஸ்கேல் அட் எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் வித் ஹெல்ப் ஆஃப் ஏசி ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஏசி ஜெனரேட்டர்னால் என்ன அர்த்தம்? ஏசி ஜெனரேட்டர்னால் யூஸிங் ஏசி பவர் டைனமோஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏசி பவர் டைனமோஸ் என்ன பண்ணுறோம், இந்த எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷனில் என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிக் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். சரியா? தீஸ் பவர் ஸ்டேஷன் ஆர் கிளாஸிஃபைடு பேஸ்ட் ஆன் த டைப்ஸ் ஆஃப் ஃபியூவல் யூஸ்ட் அஸ் தெர்மோ, ஹைட்ரோ எலக்ட்ரிக் அண்டு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சிம்பிளாக சொல்கிறேன்னே, இப்போ நம்ம மேட்டூர் டேமில் வந்து வாட்டரை வந்து என்ன பண்ணுறோம், ஸ்டோர் பண்ணி ஹை ஸ்பீடில் வந்து ஃப்ளோ வச்சு நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இப்போ இதே நெய்வேலி லிக்னைட் கார்ப் என்எல்சி சொல்கிறோம் இல்லையா, அங்கே வந்து என்ன பண்ணுறோம், நிலக்கரியை அதாவது நியூக்ளியர் பவர் ரியாக்டர்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் 10th படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த நியூக்ளியர் ரியாக்டர் வந்து என்னது, இப்போ ஒன் ஆஃப் த மெத்தட் ஃபார் டு ப்ரொடியூசிங் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் அப்படிங்கிறது வந்து என்னது, பவர் ப்ரொடக்ஷன் மெத்தடு தான். அதுக்கடுத்து தெர்மல்னால் என்னது, ஹீட் எனர்ஜியை அப்ளை பண்ணி நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்டை அது எலக்ட்ரிக் பவரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மெத்தடு தான். ஜஸ்ட்டு இதெல்லாம் வந்து தியரியில் தெரிஞ்சிக்கங்க. மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டேஷன் ஆர் லொக்கேட்டட் அட் ரிமோட் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரிமோட் பிளேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும். இப்போ நம்ம ஊர்லேயே கூட வெனந்தூரில் பவர் ஸ்டேஷன் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, வெனந்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்குது. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஆக்சுவலாக பவர் ஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னது, ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ அந்த பவர் ஸ்டேஷன் அப்படின்றது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கரண்ட்டு வந்து ஊருக்குள்ளே என்ட்ராகிறதும் சரி, அதேமாதிரி கரண்ட்டை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதும் சரி, ரொம்ப சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணணும். அதான் ரிமோட் கண்ட்ரோல் ஏரியாலாம் என்ன பண்ணுவாங்க, அந்த பவர் ஆஃபீஸ் இருக்கும். இப்போ பவர் ஆஃபீஸ் எங்கே இருக்குது நம்ம ஊரில், வெளாந்தூரில் ஆகட்டும், இல்லை வெள்ளப்பிள்ளை கோயில் ஆகட்டும், இல்லை வேறு ஏதாவது ஆட்டையம்பட்டி ஏதாச்சும் ஒரு ஊர் வச்சுக்கிங்க, எங்கள் ராசிபுரமாக ஆகட்டும்னு வச்சுக்குவேன். இந்த ராசிபுரம் டவுன் அப்படின்னா சென்டரில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, பவர் ஸ்டேஷன் இருக்காது. ஓகேவா? அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் ஒன்று. அப்போ அதை வந்து ஹேண்டில் பண்ணுற மெத்தடை வந்து எப்படி இருக்கும், ஹேண்டில் பண்ணுற மெத்தடு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டேஷன் ஆர் லொக்கேட்டட் இன் த ரிமோட் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ரிமோட் பிளேஸ்னால் என்ன அர்த்தம், கொஞ்சம் இன்டீரியர் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹென்ஸ் திஸ் எலக்ட்ரிக் பவர் ஜெனரேட்டட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஓவர் லாங் டிஸ்டன்ஸ். இப்போ ஓவர் லாங் டிஸ்டன்ஸ் த்ரூ த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் டு ரீச் த டவுன்ஸ் ஆர் சிட்டிஸ் வேர் இட் இஸ் ஆக்சுவலி கன்சூம்டு. சரியா? இப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன இப்போ மேட்டூர் டேம் ஆகட்டும், என்எல்சி ஆகட்டும், கூடங்குளம் அலுமினியம் நிலையம் ஆகட்டும், எது இருந்தாலும் சரி,
நாங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கரண்ட்டை அப்படியே என்ன பண்ண முடியாது, ஒயர் வழியாக பாஸ் பண்ணி இந்த ஊருக்கு இவ்வளோ கரண்ட்டு போ, இந்த ஊருக்கு நீ இவ்வளோ கரண்ட்டு போ அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியாது, கரண்ட்டை வந்து டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு என்ன சொல்கிறோம்னா பவர் டிரான்ஸ்மிஷன். அந்த சிட்டிஸ்லேருந்து என்ன பண்ணுறோம், டவுன்ஸு அல்லது சிட்டிஸ்லேருந்து என்ன பண்ணுறோம்னா கன்சியூம் பண்ணி ஹை பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணி லாங் டிஸ்டன்ஸுக்கு சென்ட் பண்ணுவோம். பட் தேர் இஸ் எ டிஃபிகல்ட்டி டூரிங் த டிரான்ஸ்மிஷன். அப்போ லாங் டிஸ்டன்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப சம் டிஃபிகல்ட்டி இருக்கும், சம் அமௌண்ட் ஆஃப் டிஃபிகல்ட்டி. அதாவது ஜஸ்ட் ஸ்டோரி மாதிரி தாங்க என்ன, ஓகேவா. இப்போ டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அந்த டிஃபிகல்ட்டி எப்படி இது பண்ணுறது அப்படின்னா, எ சைசபிள் ஃப்ராக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் இஸ் லாஸ்ட் டியூ டு ஜூல் ஹீட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஜூல் ஹீட்டிங் எஃபெக்ட் ஃபார்முலா முதலே சொன்னேன் இல்லையா, H is equal to I square RT அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் விச் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர் லாங் அப்படின்னு சொல்கிறோம். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர் பல 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து வருது, சரியா. பல நூறு இல்லை, ஒரு சில 100 கிலோமீட்டர். இப்போ மேட்டூர்லேருந்து நம்ம கரண்ட் வருதுன்னா 100, 150, 200 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டருக்கு மேலேருந்து வருது, ஓகேவா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர்றப்போ என்ன ஆகும், அப்படி அந்த ஒயர் வந்து கரண்ட் வந்து என்ன ஆகும், ஒயரில் லாஸ் ஆகும் அல்லது சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ அந்த பவர் லாஸ் வந்து எப்படி மினிமைஸ் பண்ணுறது, த பவர் லாஸ் கேன் பி டேக்கிள்னா என்ன, எப்படி அது டேக் ஓவர் போய் அதை எப்படி மினிமைஸ் பண்ணுறது. த பவர் லாஸ் கேன் பி டேக்கிள்டு எய்தர் பை ரெடியூசிங் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, கரண்ட்டோட வேல்யூஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் பண்ணுவோம். பண்ணுறோம். வாட்டரை வந்து இப்போ மேட்டூர் டேம்லேருந்து வாட்டர் வருதுன்னு வச்சுக்கிங்களேன், சிம்பிளாக வாட்டரை வந்து என்ன பண்ணுவோம், அப்புறம் இந்த இந்த ரோட்டோரத்தில் குழாய் பதிக்கிறாங்களே, அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பொட்டென்ஷியல் அப்ளை பண்ணுவாங்க, சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி கரண்ட்டோட வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணுறீங்க, கரண்ட்டோட reducing current I and reducing resistance R, the transmission lines அப்படின்னு சொல்கிறோம், சரியா. டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் தீஸ் ரெசிஸ்டன்ஸ் இதில் நான் அதையும் பென்சில் எடுக்கல, ஆக்சுவலாக இது ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், மெதுவாக தான் போகிறேன். டவுட் இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க, ஓகே. த ரெசிஸ்டன்ஸ் ஆர் கேன் பி ரெடியூஸ்டு வித் திக் ஒயர்ஸ் ஆஃப் காப்பர் ஆர் அலுமினியம். இப்போ நம்ம எந்த மாதிரி ஒயர் இங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, காப்பர் ஒயர் யூஸ் பண்ணுறோமா, அலுமினியம் ஒயர் யூஸ் பண்ணுறோம்னா அலுமினியம் ஒயர் தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஒரு கம்பத்துக்கும் இன்னொரு கம்பத்துக்கும் போகக்கூடிய அந்த ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயர் வந்து என்ன சொல்கிறோம், அலுமினியம் ஒயர் அப்படின்னு சொல்கிறோம். பட் திஸ் இன்க்ரீஸ் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அண்ட் அதர் ரிலேட்டட் the transmission lines and other related expansions அப்படின்னு சொல்கிறோம். So this way reducing power loss is not economically viable அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே காப்பர் ஒயர் யூஸ் பண்ண மாட்டாங்க ஒன்று, ரெண்டாவது அலுமினியம் ஒயர் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அலுமினியம் ஒயர் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இன்க்ரீஸ் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அண்ட் அதர் ரிலேட்டட் எக்ஸ்பென்ஷன்ஸ்லாம் வந்து அவன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவாய்ட் பண்ணுறதுக்கு, ஓகேவா, எக்கனாமிக்கலாக. சரி, இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இப்போ பவர் ஸ்டேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோ. இந்த பவர் ஸ்டேஷன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த பவர் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, இதுதான் அந்த மேட்டூர் டேம். இங்கே வந்து என்ன பண்ணுறோம்னா கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இப்போ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கரண்ட்டை அங்கே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. என்ன டிரான்ஸ்ஃபார்மர்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னால் என்ன அர்த்தம், பிரைமரி காயிலில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கம்மியாக இருக்கும், செகண்டரி காயிலில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். தட் இஸ் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய கரண்ட்டு என்னாகும், இந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக பாஸ் ஆகும். இப்படி பாஸ் ஆகி லாங் டிஸ்டன்ஸுக்கு ட்ராவல் ஆகும். இந்த லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுது இல்லையா, இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இதுதான் வந்து என்ன சொல்கிறோம், அலுமினியம் ஒயர் அப்படின்னு சொல்கிறோம். அலுமினியம் ஒயர். ஆஃப்டர் தட் சிட்டிக்கு வெளியில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, ரிசீவ் பண்ணக்கூடிய பார்ட் வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஹை பொட்டன்ஷியல் கரண்ட் வருது இல்லையா, ஹை பொட்டன்ஷியல் கரண்ட்டு, இந்த ஹை பொட்டன்ஷியல் கரண்ட்டை
லோ வேல்யூவாக என்ன பண்ணணும், கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த ப்ரைமரி சர்க்யூட் கம்பேர் பண்ணுறப்ப நம்பர் ஆஃப் சர்க்யூட் இந்த செகண்டரி காயிலில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கம்மியாகும். ஸோ இதை வந்து வேல்யூஸ் வந்து என்ன ஆயிரும், ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூஸ் வந்து என்ன பண்ணோம், ரெடியூஸ் பண்ணுது. இப்போ ரெடியூஸ் பண்ணி சிட்டிக்கு வெளியில் சிட்டி சப்ஸ்டேஷன் இருக்குல்ல, இதுதான் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னது, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிட்டி சப்ஸ்டேஷன்னா என்ன அர்த்தம், அது பவர் ஹவுஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா. வெண்ணந்தூரில் ஒரு பவர் ஹவுஸ் இருக்குது, வெள்ளப்பிலாகோயில் ஒரு பவர் ஹவுஸ் இருக்குது, இப்போ ராசிபுரத்தில் ஒரு பவர் ஹவுஸ் இருக்குது, அத்தனூரில் ஒரு பவர் ஹவுஸ் இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. அப்போ சிட்டி சப்ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் சிட்டி சப்ஸ்டேஷனுக்கு என்ன ஆகும், அங்கங்கே இப்போ சிட்டி சப்ஸ்டேஷன்லேருந்து இந்த எலக்ட்ரிக் ஒயர் வழியாக டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து தான் நம்ம வீட்டுக்கு வரும். இப்போ வீட்லாம் சம்டைம்ஸ் வோல்டேஜ் அதிகமாக வருதுன்னா இவ்வளவு இதையும் மீறி தான் வந்து என்ன ஆகுது, சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் அசம்பாவிதம் இதை நடந்துடுறாது. ஓகேவா? ஆக்சுவலாக நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே என்ன தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா, பவர் ஸ்டேஷனில் கரண்ட்டை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம், பவர் ஸ்டேஷனில் கரண்ட்டை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இப்படி ப்ரொடியூஸ் ஆன கரண்ட்டு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் வழியா, ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் வேணால் எழுதிக்கிங்க, ஏற்று மின்மாற்றி அல்லது மின்னழுத்த மாற்றி, உயர் மின்னழுத்த மாற்றி அப்படின்னு சொல்லி, சரியா. இந்த உயர் மின்னழுத்த மாற்றி வழியா ஏற்று மின்மாற்றி சொல்கிறோம். இது என்ன அப்படின்னா, அது எனர்ஜியை வந்து லாங் டிஸ்டன்ஸுக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி பாஸ் பண்ணும், அதுக்கு அடுத்தது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும் அப்படின்னா, லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வந்தக்கூடிய கரண்ட்டை ரிசீவ் பண்ணி ஹை வோல்டேஜை என்னவா மாற்றுது, லோ வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணுது, லோ கரண்ட்டை கன்வெர்ட் பண்ணுதுன்னு வச்சு. இந்த லோ வோல்டேஜ் கரண்ட்டை தான் வந்து என்ன ஆகுது, சிட்டி சப்ஸ்டேஷனுக்கு பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சிட்டி சப்ஸ்டேஷனுக்கு போய் இந்த சிட்டி சப்ஸ்டேஷன்லேருந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நம்ம கரண்ட்டை என்ன பண்ணுறோம், ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேவா? இங்கே வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வந்து என்னது, அலுமினியம் ஒயர் தான் யூஸ் பண்ணுவோம். நீ ஒரு கொஷின் கேட்கலாம், என்னென்னா ஏன் சார் இங்கே காப்பர் யூஸ் பண்ணலாம்ல, காப்பர் இஸ் அ நெக்லிஜிபிள் ரெசிஸ்டன்ஸு அண்ட் ஈஸிலி கண்டக்டிங் கரண்ட் அப்படின்னா, காப்பர் வந்து நெக்லிஜிபிள் ரெசிஸ்டன்ஸ் தான் அண்ட் ஆல்சோ வந்து என்னது, ஈஸிலி கண்டக்டிங் கரண்ட் கேரிங் மெட்டீரியல் தான். பட் இந்த இடத்துல அலுமினியம் யூஸ் பண்ணுறோம். காப்பர் யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஏரில் இருக்கக்கூடிய இது டூரிங் அண்ட் லைட்னிங் தண்டர்னு படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஏரில் இருக்கக்கூடிய கரண்ட்டெல்லாம் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா, இந்த இதில் போய் மோதும், இதில் காப்பர் ஒயரில் மோதும். அதனால் எதாவது ப்ராப்ளம் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கோசம் என்ன பண்ணுறாங்க, அலுமினியம் ஒயர் யூஸ் பண்ணுறாங்கன்றோம். சரியா? நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி ஒரு சம்மு கூட இருக்கும். சின்ஸ் த பவர் ப்ரொடியூஸ் இஸ் ஆல்டர்னேட்டிங் இன் நேச்சர் தேர் இஸ் ஏ வே அவுட் அப்படின்னு சொல்கிறோம். The most important property of alternating voltage that it can be stepped up and stepped down by using transformer. நம்ம எந்த பிளேஸில் எந்த டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோங்கிறது இம்பார்ட்டன்ட். ஓகே, could be exploited in reducing current and thereby reducing power losses greater extent. greater extent என்ன அர்த்தம், லாங் டிஸ்டன்ஸுக்கு ட்ராவல் சென்ட் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். At the transmitting point, the voltage is increased and the corresponding current is decreased by step up transformer. Note பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு 4 லைனு. the transmitting point voltage increase ஆச்சுன்னா corresponding கரண்ட்டோட வேல்யூஸ் வந்து என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகுது, ஆப்போசிட். ஓகேவா? அதுக்கடுத்து ஸ்டெப் டவுன், திஸ் இஸ் என்னது, பை யூஸிங் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, then it is transmitted through a transmission lines. This reduced current high voltage reaches the destination without any appreciable loss. அப்போ இந்த மாதிரி நடக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக ஒன்று சொல்லிக்கிற மாதிரி லாஸஸ், எனர்ஜி லாஸஸ் இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். சரி, எனர்ஜி லாஸஸ் வந்து என்னது, பெருசாக அவ்வளோவா ரொம்ப வேரியேஷன், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் எனர்ஜி வந்து என்னது, எனர்ஜி லாஸிங்கே இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். எந்த டைப் ஆஃப் மெட்டீரியல்னால் இந்த மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணுறப்ப. அட் த ரிசீவிங் பாயிண்ட் த வோல்டேஜ் டிக்ரீஸ்டு,
the current is என்னது increased அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு to appropriate the values of using step down transformer, then it is given to the consumers. The power transmission is done efficiently and economically. இப்போ இந்த பவர் டிரான்ஸ்மிஷன் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும் அண்ட் ஆல்சோ எக்கனாமிக்காகவும் என்னது செலவு அதிகம் வைக்காது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதேமாதிரி லாஸ் ஆஃப் எனர்ஜி வந்து ரொம்ப மினிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் ஆல்சோ மினிமம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து இல்லஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இல்லஸ்ட்ரேஷன் அப்படின்னா ஒரு ஏன் எலக்ட்ரிக் பவர் ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் த பவர், the electric power 2 megawatt is transmitted. இப்போ 2 megawatt, இப்போ இதில் நீங்கள் அடிக்கடி நியூஸில் படிச்சிருப்பீங்க. ஒரு ஃபஸ்ட்டு யூனிட்டு மேட்டூர்லேயோ கூடங்குளத்துலேயோ ஃபஸ்ட்டு யூனிட்டு வந்து என்ன ஆயிடுச்சு, சர்வீஸ் பண்ணுறாங்க அல்லது பழுது பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 100 மெகாவாட்டு 200 ஜிகாவாட்டு இந்த மாதிரி கரண்ட்டு வந்து என்ன ஆகுது, கரண்ட்டோட வேல்யூ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உற்பத்தி பாதிக்கப்படும்னு சொல்லுவாங்க. இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டை வந்து லார்ஜ் ஸ்கேலில் தான் மெஷர் பண்ண முடியும். அதாவது மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துல கரண்ட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், we are using என்னது லார்ஜ் ஸ்கேல். அந்த லார்ஜ் ஸ்கேலில் ஒன்று வந்து என்ன சொல்கிறோம்னா மெகாவாட் அப்படின்னு சொல்கிறோம். அது ஜிகாவாட்டு மெகாவாட்லாம் வந்து என்ன அப்படின்னா இந்த 2G 3G மாதிரி வச்சுக்கிங்களேன். இப்போ the illustration, an electric power 2 megawatt is transmitted to a place through transmission lines of total resistance R is equal to 40 ohm at the two different voltage. One is the lower voltage 10 kilovolt and other higher voltage 100 kilovolt. Let us compare the power loss in these two cases அப்படின்னு சொல்கிறாங்க. கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதாவது 2 மெகாவாட் கரண்ட்டை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். எங்கேருந்து? எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன்லேருந்து. சரியா? எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுறோம்? டிரான்ஸ்மிஷன் லைன் வழியாக பாஸ் பண்ணுறோம். இப்படி பாஸ் பண்ணுறப்ப ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து 40 ஓம், ஒரு அப்ராக்சிமேட்டாக 40 ஓம் இருக்குது. ஓகேவா? 40 ஓம் அட் 2 டிஃப்ரெண்ட் வோல்டேஜில் அப்ளை பண்ணுறோம். அது என்ன 2 டிஃப்ரெண்ட் வோல்டேஜ், 2 டைப்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணுறோம். அதாவது 10 கிலோ வோல்ட் இருக்க மாதிரி பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணி அந்த கரண்ட்டை பாஸ் பண்ணுறேன். ரெண்டாவது 100 கிலோ வோல்ட் பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணி இந்த கரண்ட்டை பாஸ் பண்ணுறேன். Let us now compare the power losses in these two cases. இப்போ கேஸ் 1 பாருங்கள். பவர் equal to 2 மெகாவாட்டு, ரெசிஸ்டன்ஸ் equal to 40 ஓம், வோல்ட் வந்து 10 கிலோ வோல்ட் பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணுறோம். ஆக்சுவலாக 10 கிலோ வோல்ட் பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணுறதுனா என்ன அர்த்தம்னா அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து கரண்ட்டை பாஸ் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்கு ஃபார்முலா பவர் equal to P equal to VI அப்படின்னு சொல்லிட்டு. பவர் P equal to VI, அதில் கரண்ட் I equal to P/V அப்படின்னு சொல்கிறோம். Pயோட வேல்யூ 2 மெகாவாட்டு. இப்போ 2 × 10⁻6 டிவைட் பை வோல்ட்டு வந்து என்னது 10 × 10⁻3 அப்படின்னு சொல்கிறோம். இதோட ஆன்சர் 200 ஆம்பியர். கரண்ட்டோட வேல்யூ 200 ஆம்பியர். நம்ம பவர் லாஸ்னால் ஃபார்முலா என்ன, H equal to I²R அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 200 the whole square into 40 போடுறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு கேஸ் நம்ம எந்த இதில் அப்ளை பண்ணுறோம், 40 ரெசிஸ்டன்ஸ் வந்து 40. ஸோ 200 the whole square into 40, that is equal to 1.6 into 10⁻6 வாட் அப்படின்னு சொல்கிறோம். எவ்வளோ லாஸ் ஆகுதுன்னா இவ்வளோ 1.6 into 10⁻6 வாட்டு பவர் லாஸ் ஆகுது. அதே பர்சன்டேஜ் ஆஃப் எரர் நம்ம சொல்கிறப்ப பவர் ஆஃப் லாஸ் இன்ட்டு 1.6 into 10⁻6 divided by 2 into 10⁻6 into 100%. டோட்டல் எவ்வளோ வந்து 80% அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணுறப்ப 10 கிலோ வோல்ட் பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணுறப்ப, இப்போது எந்த இடத்துல 10 கிலோ வோல்ட் போட்டிருக்கோமோ அந்த இடத்துல 100 கிலோ வோல்ட் போகும். 100 கிலோ வோல்ட். அப்போ P equal to W, P equal to
200 megawatt, sorry 2 megawatt, R is equal to 40 ohm, and V is equal to 100 kilovolt. இப்போ current I is equal to P by V அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 2 into 10 power 6 divided by 100 into 10 power 3, அதோட ஆன்சரு 20 ஆம்பியர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பவர் லாஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா I ஸ்கொயர் ஆர் முதல்ல என்ன ஃபார்முலா பார்த்தோம் அப்ளை பண்ணோமோ அதே சேம் ஃபார்முலா. ஸோ 20 into 20 whole square into 40, அப்போ அதோட ஆன்சர் 0.016 into 10 power 6 வாட். பவர் லாஸ்னால் என்ன பண்ணோம் இன்ட்டு 100% போடுவோம், டிவைட் பை 2 into 10 power -10 power 6. ஓகேவா? அப்போ 0.8%. இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் கம்பேர் பண்ணுறப்ப 80% வந்து என்னது பவர் லாஸ். செகண்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னது 0.8% லாஸ். அப்போது இப்போ 80% பவர் லாஸ் ஆச்சுன்னா பரவாயில்லையா, அல்லது 0.8% பவர் லாஸ் ஆச்சுன்னா பரவாயில்லையா? உங்களுக்கே புரியுதா கொஷின்னு? அதாவது 0.8%னா என்ன அர்த்தம்? 100 கிலோவோல்ட் பொட்டன்ஷியல், அதாவது வோல்ட்டு பொட்டன்ஷியல் வந்து அதிகமாக, பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? ஒன் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தான். அப்போ அந்த ஃபோர்ஸ் பொட்டன்ஷியல் வந்து 100 கிலோவோல்ட் கொடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்ளை பண்ணி என்ன பண்ணோம் அதை சென்ட் பண்ணோம். Thus it is clear that when an electric power is transmitted at a higher voltage, the power loss is என்னது reduced large extent அப்படின்னு சொல்லிட்டு, reduced large extent அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சரி, இதே சேம் கான்செப்ட் அப்படியே இந்த எக்ஸாம்பிள் சேம் கான்செப்ட் தான் இது பவர் டெலிவர்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். எக்ஸாம்பிள் 4.16 அண்டு 4.17. சரி, எக்ஸாம்பிள் 4.16ம் 4.17ம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சம்ம படிங்க, சம்ம படிச்சுட்டு டேட்டாவை பாருங்கள். 4.16 in ideal transformer 40 has another 460 and 40,000 turns in primary and secondary coils respectively. Find the voltage developed per turn the secondary if the transformer is connected 230 volt in AC mains அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? the secondary is given to the load of resistance 10 power 4 ohm. Calculate the power delivered to the load அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ NP is equal to, இப்போ கொடுத்துருக்க டேட்டா NP வந்து என்னது 460 டர்ன்ஸு, NS is equal to என்னது 40,000 டர்ன்ஸு, இப்போ VP is equal to 230 வோல்ட்டு, RS is equal to 10 power 4 ohm அப்படின்னு சொல்லிட்டு லோட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா செகண்டரி வோல்டேஜ் கேட்குறாங்க. செகண்டரி வோல்டேஜுக்கு டேரெக்டாக ஃபார்முலா VS equal to VP NS divided by NP. கொடுத்துருக்க டேட்டாவை அப்படியே டேரெக்டாக எழுதிடுறேன். அதுக்கடுத்தது 20,000 வோல்ட்டுன்னு டிரைவ் பண்ணிடுறேன். செகண்டரி வோல்டேஜ் பர் டர்ன் அப்படிங்கிறப்ப டிவைட் பை NS போட்டு 0.5 வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போட்டுட்டு சம்மில் லாஸ்ட்டாக என்ன கேட்குறாங்கன்னா கால்குலேட் த பவர் டெலிவரி டு த கரண்ட் கேட்குறாங்க. இப்போ கால்குலேட் த பவர் டெலிவரி டு த கரண்ட் அப்படின்னா என்னது பவர் டெலிவரி VSIS equal to V square S divided by R. அதாவது P அப்போ 20,000 into 20,000 divided by 10 power 4 is equal to 40 kilowatt அப்படின்னு போட்டு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது எக்ஸாம்பிள் 4.17 இருக்குது. அது ரெண்டே ஸ்டெப்பு தான். அதாவது ப்ரைமரி கரண்ட்டு செகண்டரி கரண்ட் கொடுத்துட்டு கே வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க. சரியா? கே வேல்யூ அதை வந்து என்ன பண்ணுங்க ஹோம்ஒர்க்காக போட்டுருங்க. ஹோம்ஒர்க்கை உங்களுக்கு வந்து 4. ஸ்டூடெண்ட் 4.17 இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துட்றேன். அது டேட்டாவை படித்து பாருங்க. அதுக்கு அடுத்தது நாட் ஃபார் எக்ஸாமினேஷன் இருக்குது. பவர் சிஸ்டம் அட் ஏ கிளான்ஸ் இருக்கு இல்லையா, அது நாட் ஃபார் எக்ஸாமினேஷன், அது வேண்டாம். 4.7 அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுங்கிறது கொஞ்சம் ஈஸியான டாபிக் தான். we will see that next class. ஓகே, இந்த சம்மை வந்து என்ன பண்ணுங்க ஹோம்ஒர்க் கொடுக்குறேன்.
இந்த செம்ம வந்து என்ன 4.17 ஹோம்ஒர்க்கு அதை வந்து சம்மு டேட்டாஸும் சம்லேயே கொடுத்துருக்காங்க, ஃபார்முலாவும் கொடுத்துருக்க டேட்டா டேரெக்டாக அப்ளை பண்ணுறது தான். புதுசாக ஒன்றும் கான்ட்ராவேரியேஷனாலாம் எதுவுமே கிடையாது. ஓகேவா? சரி, we will see that next class. இப்போ இன்றைக்கி இதை முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிள் இந்த இல்லஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, இந்த இல்லஸ்ட்ரேஷனும் அதுக்கு அடுத்தது இன்னொரு கொஷின் வந்து எனர்ஜி லாஸஸ் இன் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கு இல்லையா, எனர்ஜி லாஸஸ் இன் ட்ரான்ஸ்ஃபார்ம், இந்த 2 கொஷினையும் தயவுசெய்து படிச்சுட்டு பார்க்காம டெஸ்ட் எழுதுங்க. See you students.